Good morning, praise Lord. I'm so glad to see you all through this morning devotion. காலை தியான செய்தின் மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளை. அந்த டாபிக்கிலாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னவென்று நம் இந்த காலை தியான செய்தின் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய பண்பு மன்னித்தல். இந்த வருஷத்துல இந்த 10 மாதமும் நம்ம கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கு. இந்த 10 மாதத்தை நீங்க குறித்து யோசிக்கும் பொழுது நான் என்ன தப்பு பண்ணேன், இதை நான் பெட்டரா பண்ணிருக்கலாம், அப்படி நிறைய காரியம் உங்க மைண்ட்ல வரும். நீங்க உங்களை அப்படியே நியூ இயர்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் மன்னித்தல். ஒரே ஒரு கேள்வியை உங்களுடைய சிந்தனைக்காக நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஒருவர் பாத்திரவானாக இல்லை என்று நீங்க சிந்தித்தது உண்டா? அப்படி சிந்தித்திருந்தால் உங்களுடைய இருதயத்தில் அது எப்படி உணர்ந்தீர்கள்? அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கா? அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கா? ஏன்னு கேட்டா, இந்த மன்னித்தல் அப்படின்றது forgiveness is not only giving a emotional healing, it is also giving a physical healing. மனநிலையில் மட்டும் இந்த மன்னித்தல் என்ற ஒரு காரியம் நமக்கு சுகத்தை கொடுக்கறது அல்ல, சரீர பிரகாரமான பலவீனங்களும் நமக்கு இந்த சுகத்தை தருகிறது. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க மன்னிக்காதனால உங்களுக்கு கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வரனால உங்களுக்கு தலைவலி வரும். சிலருக்கு இங்க ஷோல்டர்ல அந்த பெயினை நீங்க கேட்பீங்க. சிலர் மன்னிக்காதனால உங்களுடைய இருதயம் ஒரு மாதிரி பதப்பதப்பாவே இருக்கும். அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள்ளாக போகும் பொழுது அந்த நபரை பார்க்கும் பொழுது, அப்போ நீங்கள் மன்னித்தால் அவர்களும் ஃப்ரீ ஆயிடுவாங்க, நீங்களும் ஃப்ரீ ஆயிடுவீங்க. நீங்க மனநிலைமையில நீங்க ஃப்ரீ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சரீர அந்த நிலையிலும் உங்களால் என்ன பண்ணக்கூடும், ஃப்ரீயாக இருக்க முடியும். தலைவலி இருக்காம, டென்ஷன் இருக்காம, உங்க டிசிஷன்லாம் பெர்ஃபெக்டா உங்களால என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது, அதை கற்றுக்கொள்ள ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாண்டு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருத்தருக்கு உங்க மேல குறைபாடு உண்டானால் அவங்க இடத்துல போய் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அப்படி மன்னிக்க வேண்டும். மன்னித்தல் என்றால் என்ன? இப்போ ஒரு நபரை பாக்குறீங்களா, அவங்க செஞ்ச தப்பு உங்களை காயப்படுத்திட்டே இருக்கு அப்படின்னா நீங்க உண்மையாவே அவர்களை மன்னிக்கவே இல்லை. உண்மையாக மன்னித்திருந்தால் அவர்களிடத்தில் சகஜமாக பேச முடியும். அவர்கள் செய்ததை சரி நடந்துச்சு விட்டுட்டு அப்படின்ற மனநிலைமைக்கு வருவது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன், நம்முடைய மன்னிப்பை பெறுவதற்கு ஒரு பாத்திரம் இல்லை என்று நீ எண்ணியது உண்டா அப்படின்னு. அப்படியே நீங்க இன்னொரு சைடு யோசிச்சு பாருங்க, தேவன் அப்படி நினைத்திருந்தால். ஏன்னா தேவன் நம்மை மன்னித்து விட்டார். தேவன் நம்ம அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு சற்றும் தகுதியற்றவர்கள். நம்ம பண்ணாத ஒரு பாவம் இல்லவே இல்லை. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய காரியங்கள், நிறைய தவறான விஷயங்களை பண்ணியிருப்போம். ஆனாலும் தேவன் நம்மை என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் மன்னித்திருக்கிறார். கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவத்தை எரிந்து விட்டார். ஸோ அவ்வளோ பெரிய மன்னிப்பை பெற்ற நாமும், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் பிறரை மன்னிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 10 மாதமும் நிறைய சண்டை நடந்ததுலாம், அல்லது போன வருஷத்துல ஏற்பட்ட சண்டையாக இருக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு கசப்பான காரியமாக இருக்கலாம். அந்த காரியத்தை இன்னும் வரைக்கும் உங்க மைண்ட்லயே வச்சு போட்டு குழப்பி உங்களையும் நீங்க எமோஷனலாகவும் பிசிக்கலாகவும் உங்களை ஹர்ட் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த நேரத்துல கொஞ்சம் டைம் எடுத்து, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய கிருபைகளை தான், நான் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவரத்துல கேளு. ஒரே ஒரு அசைன்மெண்ட், அதாவது ஹோம்ஒர்க் மட்டும் உங்களுக்கு நான் தரேன். இந்த நாள் ஃபுல்லா எடுத்து உங்களால் மன்னிக்க கூடாத ஒரு நபரை அவரோட பேரை எழுதி ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணி முடிச்சோன்னா ஐ எம் ஃபர்கிவிங் தெம் அப்படின்னு எழுதி இது ஒரு நாள் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த நியூ இயர் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நியூ இயருக்கு முன்னாடி 2026 போகிறதுக்கு முன்னாடி யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களிடத்து சீர்பொருந்தி அவர்களை மன்னித்து புதிய வருடத்துக்குள் போகும் பொழுது எந்த விதமான கசப்பும் இல்லாமல் தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு
உறவில் பலப்படுவது போல பிறரோடு உள்ள உறவிலும் பலப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்க உதவி செய்தீர். எங்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு, பிள்ளைகளாக வாழுகிற எங்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த மன்னிப்பை நாங்கள் பிறருக்கும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களால் மன்னிக்க கூடாத தன்மை இருக்கும் எங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் விட்டு விட்டு யார் இடத்துல நாங்கள் கசப்பாக ஃபீல் பண்ணுகிறோமோ, யார் இடத்துல நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டு இன்னமும் மன்னிக்க முடியாத நிலை இருக்கிறதோ அந்த நிலைமை மாறட்டும். அவர்கள் மன்னித்து அவரோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதனால் அவர்கள் ஆசீர்வாதமாக இயேசு மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே.